ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோன்னா அது வெறும் வார்த்தை, அதோட அர்த்தம் மட்டும் கற்றுக்கிட்டா அது மறந்துடும். நம்ம கற்றுக்கிற வார்த்தையை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்தா தான் அது ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேர்டு, அந்த வேர்டோட வச்சு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா கன்சென்ஸ். கன்சென்ஸ் அப்படின்னா கவலைகள் அப்படின்னு அர்த்தம். அதோட சினானிம்ஸ் பார்க்கலாம். ஆன்சிட்டி, ஒரி, பாதர்ட். ஆன்சிட்டி, ஒரி, பாதர்ட் இதெல்லாம் கன்சென்ஸோட சினானிம்ஸ். இந்த வேர்ட்ஸுக்கெலாம் கவலை, தொந்தரவு அப்படிங்கிற அது ரிலேட்டடான அர்த்தத்தை தரும். அப்புறம் ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆண்டனிம்ஸ் வந்து செர்னிட்டி, கேஷுவல். செர்னிட்டி, கேஷுவல் அப்படின்னா அமைதி, சாதாரணம் அப்படிங்கிற கவலைக்கு ஆப்போசிட்டான வேர்ட்ஸை தரும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து தேர் இஸ் சம் கன்சர்ன் தட் த எக்கனாமி மைட் worsen. There is some concern that the economy might worsen. பொருளாதாரம் மோசம் அடையலாம் என்ற கவலை உள்ளது. அதாவது there is some concernனா அங்கே ஒரு கவலை இருக்குது. என்ன that the economy might worsen. அது என்னன்னா the economy, அந்த பொருளாதாரம் வந்து மோசம் அடையலாம் அப்படிங்கிற கவலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Our mother's illness concerns us. அவர் மதர்ஸ் இல்னஸ் கன்சர்ன்ஸ் அஸ் அப்படின்னா அம்மாவின் நோய் நம்மை கவலையடைய செய்கிறது. அதாவது அவர் மதர்ஸ் இல்னஸ் அப்படின்னா அவங்க அம்மாவோட நோய் கன்சர்ன்ஸ் அஸ் எங்களை கவலையடைய செய்தது அந்த மாதிரி அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட் கன்சர்ன் அபவுட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். தே ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட் கன்சர்ன் அபவுட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். திட்டத்தின் செலவு குறித்து அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, தே ஹாவ் எக்ஸ்பிரஸ் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க கன்சர்ன் கவலை அபவுட் த காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் பண்ண அந்த விலையை பார்த்து அவங்க கவலையை தெரிவித்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The economy is one of our main concerns. The economy is one of our main concerns. அப்படின்னா பொருளாதாரம் நமது முக்கிய கவலைகளில் ஒன்றாகும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He articulated the major concerns of the administration. He articulated the major concerns of the administration. நிர்வாகத்தின் முக்கிய கவலைகளை அவர் வெளிப்படுத்தினார். She articulated அப்படின்னா அவர் வெளிப்படுத்தினார். The major concern முக்கியமான கவலைகள் of the administration, அந்த நிர்வாகத்தோட முக்கியமான கவலைகளை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.